ஏப்ரல் மாதம் 4ஆம் தேதி சனிக்கிழமை எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச என்பவர் ஏஐ மனிதரா அல்லது நிஜ சஜித் பிரேமதாச வேறு, ஏஐ சஜித் பிரேமதாச வேறா? மக்கள் குழம்பி போயிருக்கிறார்கள், பெரும் குழப்பத்தில் இருக்கிறார்கள். உதய கம்மன் பிள்ளை என்று நாட்டில் ஒருவர் இருக்கிறார், அது உங்களுக்கு தெரியும். அதுவும் ஒரு ஏஐ படைப்பா என்று நீங்கள் கேள்வி கேட்கக்கூடிய அளவில் தான் இருக்கிறது. சஜித் சீரியஸான ஒரு ஏஐ வெர்ஷன் என்றால், கம்மன் பில நகைச்சுவை கமாண்டுகள் கொடுக்கப்பட்டு உருவாக்கப்பட்ட கிச்சு கிச்சு வேர்ஷன் என்று கூட சொல்லலாம். சீரியஸ் வேர்ஷனும் நகைச்சுவை வேர்ஷனும் ஒரு புள்ளியில் இணைந்த அபூர்வ நிகழ்வு ஒன்று நடந்தது. உதய கம்மன் பில உயிர்த்த ஞாயிறு படுகொலை தாக்குதல் பற்றி ஒரு புத்தகம் எழுதினார். அதற்கு சஜித் பிரேமதாச போய் கலந்து கொண்டார். சும்மா சொல்லக்கூடாது, இது ஒன்றும் சாதாரண நிகழ்வு அல்ல. இலங்கையினுடைய முன்னாள் 3 ஜனாதிபதிகள் கலந்து கொண்டிருந்தார்கள். ரணில் விக்ரமசிங்கவை காணவில்லை. அவர் சிங்கப்பூருக்கு மருத்துவ சிகிச்சைகளுக்காக சென்றிருக்க வேண்டும். நாட்டில் இருந்தால் அவரும் நிச்சயமாக வந்திருக்க கூடும். ஏனென்றால் கம்மன் பில கடந்த காலத்தில் எதற்கெடுத்தாலும் ஆலோசனை பெறுவதற்காக ரணிலை தேடித்தான் ஓடி போனார். முன்னாள் அரசு புலனாய்வு பிரிவு தலைவர் சுரேஷ் சலே கைது செய்யப்பட்ட நொடியில் கூட ரணிலுடன் தான் சந்திப்பு ஒன்றில் இருந்தார் கம்மன் பில. ஆனால் ரணில் இல்லாத குறையை ரணிலுக்கு எல்லாமாக இருக்கும் சாகல ரத்நாயக்கவும் வஜ்ர அபேகுணவர்தனவும் கலந்து கொண்டு நிறைவேற்றி வைத்தார்கள். வருவதற்கு சந்தர்ப்பம் எல்லாம் இருந்தும் வராமல் இருந்த ஒரே ஜனாதிபதி சந்திரிகா குமாரதுங்க மட்டும்தான். அவருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டதா என்று தெரியவில்லை. ஆனால் அப்படி அழைப்பு விடுத்திருந்தாலும் தராதரம் பார்த்துத்தான் அவர் கலந்து கொள்வார். மஹிந்த ராஜபக்ச, கோட்டாபய ராஜபக்ச, மைத்ரிபால சிறிசேன என்று 3 முன்னாள் ஜனாதிபதிகள் உட்பட பலர் கலந்து கொண்ட இந்த நிகழ்வில் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச கலந்து கொண்டது மட்டும் ஏன் சர்ச்சையாகிறது என்ற கேள்விக்கு பதில் வெகு சிம்பிள். சஜித் பிரேமதாசவுக்கு உதய கம்மன் பிளவும் சரி, அவரை சார்ந்த பொதுஜன பெரமுன கூடாரமும் சரி நடத்தும் இது போன்ற ஒரு சர்ச்சைக்குரிய நிகழ்வு ஒன்றில் ஆடை அணிந்து கொண்டு கலந்து கொள்ள முடியாது என்பதுதான். சஜித் ஏன் கலந்து கொண்டார்? யார் வழங்கிய ஆலோசனையை கேட்டு கலந்து கொண்டார் என்று தெரியவில்லை. மனிதர் இப்போதெல்லாம் ஏஐயின் துணையில் தான் அடித்தாடுவதாக ஒரு கருத்து கூட சமூக ஊடகங்களில் பரவி வருகிறது. அமெரிக்காவினுடைய பாதுகாப்பு தலைமைச் செயலகமான பென்டகனே அசந்து போகும் அளவுக்கு ஒரு முறை சப்மரீன்களினுடைய, அதாவது இந்த நீர்மூழ்கி கப்பல்களினுடைய பெயர்களை வாசித்து கொண்டு போனார். சிக்கன் சப்மரீனை தவிர எதுவுமே தெரியாத ஆளும் கட்சி எதிர்கட்சி உறுப்பினர்கள் இது என்ன இன்றைக்கு உலகத்தின் கடைசி நாளாக என்பது போல பயத்தில் உறைந்து போய் உட்கார்ந்திருந்தார்கள். ஒருவேளை ChatGPT-யில் கேட்டுவிட்டு அது வழங்கிய பதிலை அடிப்படையாக வைத்து கம்மான் பிளவின் புத்தக வெளியீட்டில் கலந்து கொண்டிருக்கவும் கூடும். ரத்தமும் சதையும் உள்ள நீதி நியாயங்கள் தெரிந்த மனிதர்களிடம் கேட்டிருந்தால் அவர்கள் நிச்சயமாக ஐயோ வேண்டாம் என்றும் அனே பிளீஸ் எப்பா என்றும் தான் சொல்லியிருப்பார்கள். கடந்த காலத்தில் விருப்பு அரசியலின் அடையாளமாக இருந்த இனக்குரோத கருத்துக்களுக்கு பெயர் போன சிங்கள பௌத்த தேசியவாதம் என்ற பெயரில் இனவாதத்தை கக்கி இனமுறுகளை ஏற்படுத்த காரணமாக இருந்த ஒரு நபர் தான் உதய கம்மான் பிள்ளை என்று புதிதாக வகுப்பெடுக்க தேவையில்லை. வன்மம் என்ற சீமேந்தில் பேரினவாதம் என்ற மண் கலந்து பொய் பிரச்சாரம் என்ற தண்ணீரை ஊற்றி எழுப்ப முயன்ற அவர்களுடைய ராஜதானியினுடைய ஆயுள் 2.5 வருடங்களில் தீர்ந்து போனது. சிறுபான்மை சமூகத்தை அடக்கி ஒடுக்கும் மகா மீட்பராக தேசிய பாதுகாப்பின் நாயகனாக உருவகிக்கப்பட்டு அரியணை ஏற்றப்பட்ட கோட்டாபய ராஜபக்ச அனைத்தையும் போட்டுவிட்டு ஓடி போனார். இந்த வரலாற்றை எல்லாம் சுருக்கமாக அடிக்கடி ஞாபகப்படுத்த வேண்டி இருக்கிறது. ஆக உதய கம்மன் பில புத்தகம் எழுதி யார் யாரை சுத்தம் செய்ய போகிறார் என்பதை நாம் சொல்ல தேவையில்லை. நிகழ்வுக்கு வருகை தந்திருந்த வரிசைகளை பார்த்த அனைவருக்கும் புரிந்து போன சங்கதி தான் இது. இப்படிப்பட்டவர்களினுடைய நிகழ்வுக்குத்தான் சஜித் பிரேமதாசவும் போயிருந்தார். சஜித் பிரேமதாச ஏன் போகக்கூடாது, போனால் என்ன? சஜித் பிரேமதாச ஈஸ்டர் குண்டு தாக்குதல் பற்றிய விசாரணைகளை ஷானி அபேசேகரவிடம் ஒப்படைக்குமாறு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிடம் வேண்டிக் கொண்ட ஒருவர். அவரது கட்சியில் இருக்கும் அனைவருமே ஈஸ்டர் கொடூரம் என்பது ஒரு சதி என்ற கருத்தியலை முன்வைத்தவர்கள். இன்று ஈஸ்டர் விசாரணைகள் சிஐடி பணிப்பாளர் ஷானி அபேசேகரவினுடைய தலைமையில் நடந்து கொண்டிருக்கின்றன. அப்படி இருக்கும்போது பலமாக கைத்தட்டி ஆதரவு வழங்க வேண்டிய சஜித்தோ ஷானியின் பெயரை கேட்டாலே உதறல் எடுக்கும் ஒரு கும்பலினுடைய புத்தக வெளியீட்டு நிகழ்வில் போய் உட்கார்ந்து விட்டு வருகிறார். இதில் உள்ள நகைச்சுவை என்னவென்றால், சஜித்தின் கட்சியைச் சேர்ந்த நளின் பண்டார் சஜித் பிரேமதாசா நிகழ்வில் கலந்து கொள்ளவில்லை என்றும் யாரோ ஏஐயில் எடிட் செய்து சஜித்தின் போட்டோவை போட்டிருக்க கூடும் என்று சொன்னதுதான். இதேவிட கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்துவ பண்டாரவோ அரசு இன்னமும் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் மகா மூளையாக இருந்தவர்களை பற்றி சமூகத்துக்கு வெளிப்படுத்தவில்லை என்றும் கம்மான் பிள்ளை என்ன சொல்லுகிறார் என்று பார்ப்பதற்காக தானும் சஜித்தும் திஸ்ஸ அத்தநாயக்கவும் போனதாகவும் நிகழ்வுக்கு சென்ற ஒரே காரணத்துக்காக
தாம் கம்மன் பிளவின் கருத்துக்களை ஏற்றுக்கொண்டதாக அர்த்தமாகாது என்றும் புதிதாக உருட்டி மகிழ்ந்திருந்தார். இதேவேளை நேற்றைய தினம் ஊடகவியலாளர் சந்திப்பு ஒன்றில் கலந்து கொண்ட கம்மன் பில உண்மையில் சஜித் தான் வந்தார், ஏஐ சஜித் என்று எதுவும் இல்லை, சஜித் வர ஒரு மணித்தியாலத்துக்கு முன்பு அவருடைய பாதுகாப்பு உத்தியோகத்தர்கள் வந்து நிகழ்ச்சி நடக்கும் இடத்தை பரிசோதித்து விட்டு சென்றார்கள் என்றும் சொல்லியிருந்தார். ஆனால் சஜித் பிரேமதாஸ் இன்னமும் இது குறித்து வாய் திறக்கவில்லை. இவ்வளவுக்கு பிறகு களுத்துறை மாவட்ட ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் ஜகத் வித்தானகே சஜித் அப்படியெல்லாம் போகக்கூடிய ஒரு ஆள் இல்லை, அது ஏஐ என்கிறார். இப்படி ஒரு கட்சி என்று பாருங்கள். முன்னர் எல்லாம் இப்படி ஏதாவது சர்ச்சையானால் உடனே போட்டோஷாப் என்று சொல்லுவார்கள். இன்றைய கால மாற்றம் இவர்களை ஏஐ என்று சொல்ல வைத்திருக்கிறது பாருங்கள். இங்கே உள்ள விடை தெரியாத கேள்வி என்னவென்றால், இப்பேற்பட்ட தலைவருடன் எப்படி சிறுபான்மை கட்சி தலைவர்கள் கூட்டணி வைத்திருக்கிறார்கள் என்பதுதான். தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய சுமந்திரன் சஜித்தை கூட்டிக் கொண்டு வடக்கு முழுக்க அலைந்து படாத பாடுபட்டார். உண்மையில் சுமந்திரன் சஜித்தை தான் கூட்டிக் கொண்டு தெரிந்தாரா அல்லது அதுவும் ஏஐ சஜித்தா என்று தெரியவில்லை. எதிர்கட்சி தலைவர் சஜித்தாக இருக்க வாய்ப்பில்லை. நேர்மை வலுவாத நியாயஸ்தனான சுமந்திரன் இது பற்றி ஏதாவது அறிக்கை விடுவாரா என்று பொறுத்திருந்து பார்ப்போம் என்று ஆறுதல் சொல்லிக் கொள்ளலாம். ஐயா சுமந்திரன் அவர்களே, வடக்கினுடைய தமிழ் சமூகம் தங்களை தவறாக வழிநடத்தியமைக்காக இப்போது உங்களிடம் கேள்வி கேட்பார்கள். அதுக்கு என்ன பதில் சொல்வீர்கள்? ரவுஃப் ஹக்கீம், ரிஷாட் பதீதீன் போன்றோரும் இதே கூட்டணியில் தான் வலம் வந்தார்கள். ஈரானுக்கு ஆறுதல் சொல்லவில்லை, அமெரிக்காவை கண்டிக்கவில்லை, அட்லாண்டிக் சமுத்திரத்தை கண்டுகொள்ளவில்லை என்றெல்லாம் பாராளுமன்றத்தில் சுற்றி சுழன்ற ரவுஃப் ஹக்கீமும் காரியப்பரும் தன்னுடைய கூட்டணி கட்சியின் தலைவர் உதய கம்மன் பிளவின் நிகழ்வில் போய் கலந்து கொண்டது பற்றி ஏதாவது சொல்வார்களா? அது குறித்து அவர்களுக்கு தெரியுமா என்று நமக்கு தெரியவில்லை. ஈரான் கப்பலுக்கு அமெரிக்கா நாசகாரத்தனமாக செய்த அட்டூழியத்துக்கு அனுர அரசின் வெத்தன போக்கே காரணம் என்றெல்லாம் தொடர்ச்சியாக பேசிக் கொண்டிருந்த முஜிபுர் ரஹ்மானுக்கு இதில் ஏதாவது சொல்ல இருக்கிறதா என்றும் தெரியவில்லை. முஜிபுர் ரஹ்மான் கடந்த காலத்தில் ஈஸ்டர் விசாரணைகள் பற்றி தொடர்ச்சியாக குரல் கொடுத்து வந்த ஒருவர். நியாயமான விசாரணைகள் நடக்க வேண்டும், மகா மூளையாக இருந்தவர்கள் அம்பலப்படுத்தப்பட வேண்டும் என்று போராடியவர்களில் அவரும் ஒருவர். அப்பேற்பட்ட ஒருவரினுடைய முகத்தில் சஜித் பிரேமதாச செய்தது கரியை பூசக்கூடிய ஒரு செயல் மாதிரி ஒன்று. இதை முஜிபுர் ரஹ்மான் எப்போது உணர்ந்து கொள்ள போகிறார் என்பதுதான் $1,000,000 கேள்வி. 2019 ஆண்டு அழுத்தங்களுக்குட்பட்டு அடிபட்டு உறவுகளை இழந்து பெரும் துயருற்ற முஸ்லிம் சமூகமும் இப்போது உங்களிடம் பதில் கேட்கிறது. தமிழ் முற்போக்கு கூட்டணியைச் சேர்ந்த ராதாகிருஷ்ணன் சஜித் பிரேமதாச கலந்து கொண்டிருக்க கூடாது என்றும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்று அல்ல என்றும் தெரிவித்திருந்தார். இதேவேளை ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் இம்ரான் மஹ்ரூப் மாத்திரம் இதுவரை மிக காத்திரமான முறையில் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் நேரடியாக பாதிக்கப்பட்ட சமூகத்தினுடைய பிரதிநிதி என்ற வகையில் சொல்கிறேன், சஜித் பிரேமதாச இந்த நிகழ்வில் கலந்து கொண்டது எனக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்துகிறது. ஒரு மக்கள் பிரதிநிதியாக இதை என்னால் நியாயப்படுத்தவே முடியாது. கட்சி தலைவரின் இந்த நகர்வை நானோ என்னுடைய ஆதரவாளர்களோ ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்லி தெரிவித்திருக்கக்கூடிய இம்ரான் மஹ்ரூப் அரசியல் உள்நோக்கம் கொண்டதாக கருதப்படும் இந்நூல் வெளியீட்டு விழாவில் சஜித் பிரேமதாச கலந்து கொண்டவையானது நியாயப்படுத்தவே முடியாத ஒன்று என்று அழுத்தமாக சொல்லியிருந்தார். தமிழ் முற்போக்கு கூட்டணியினுடைய தலைவர் மனோ கணேசனிடம் யாராவது இது பற்றி கேட்டார்களா என்று தெரியாது. மனோ கணேசன் மஹிந்த ராஜபக்ச ஆட்சி காலத்தில் தலைநகரில் வாழும் தமிழர்கள் மீது கட்டவிழ்த்து விடப்பட்ட அடக்குமுறைகளுக்கு எதிராக நடராஜா ரவிராஜுடன் இணைந்து போராடிய ஒருவர். எப்போதும் இனவாதத்துக்கு எதிர்முகாமில் இருக்கக்கூடியவர். அடிக்கடி அரசியல் நிலைப்பாடுகளை மாற்றிக்கொண்டு பல்டி அடிக்கும் அரசியல்வாதிகளில் இருந்து மனோ சற்று வேறுபட்டவர் தான். அப்பேற்பட்ட மனோ சஜித் பிரேமதாசவினுடைய கோமாளி கூத்துக்களை பற்றி இதுவரை எந்த அபிப்பிராயமும் சொன்னதில்லை. அதே போலத்தான் அர்ச்சுனா ராமநாதன் மலையக மக்கள் குறித்து, கிளிநொச்சியில் இருக்கக்கூடிய மலையக மக்கள் குறித்து சொன்ன மிகவும் கடும் மோசமான வார்த்தை பிரயோகங்களுக்கும் எந்த பதிலும் சொன்னதில்லை. தேசிய பட்டியலுக்காக நன்றி கடனுக்காக சஜித் குறித்து கண்டனம் தெரிவிக்காமல் இருக்கிறாரா என்றும் நமக்கு தெரியாது. என்னதான் இருந்தாலும் மனோவுக்கு சஜித் பிரேமதாசவை விட ஜனாதிபதியை இலகுவாக சந்திக்க முடிகிறது. இடையில் ஜனாதிபதி டெலிபோன் அழைப்புகளுக்கு பதில் சொல்வதில்லை என்றெல்லாம் கூட குற்றச்சாட்டுக்களை முன்வைத்திருந்தார். ஆனால் அந்த குற்றச்சாட்டுக்களை முன்வைத்து சில நாட்களிலேயே ஜனாதிபதியுடன் சந்திப்புக்கான அழைப்பும் வந்து சந்திப்பையும் மேற்கொண்டிருந்தார். இதில் மலையக மக்களினுடைய கல்வி,
காணி பிரச்சனை, வீட்டு பிரச்சனை என்று மிக முக்கியமான விடயங்கள் பேசப்பட்டிருந்தன. முன்னர் எல்லாம் சம்பள உயர்வு கோரிக்கைகளை தாண்டி அதற்கப்பால் தேர் நகராது என்ற ஒரு நிலையே இருந்தது. இப்போது அதையும் தாண்டி அடுத்த கட்டத்துக்கு வாழ்க்கை நகரத் தொடங்கி இருக்கிறது. அனைவருக்கும் கல்வி, வீடு, காணி உறுதி என்று இந்த நாட்டில் வாழும் சகல பிரஜைகளும் அனுபவிக்கும் உரிமைகளை மலையக மக்களும் பெற வேண்டும். மலையக தென்னிலங்கை வாழ் தமிழ் மக்களினுடைய பிரச்சனைகளை ஆராய ஜனாதிபதி செயலகத்தில் விசேட அதிகாரி நியமனம் செய்யப்பட்டிருப்பதாகவும் அறிய முடிகிறது. உங்களுக்கு தெரியும், சம்பள உயர்வு விவகாரத்தை அரசு திறம்பட கையாண்டது. அரசு சார்பாக 200 ரூபாயும், தோட்டங்களின் முதலாளிகள் சார்பாக 200 ரூபாயுமாக 400 ரூபாய் சம்பள உயர்வு வழங்கப்பட்டது. இத்தனைக்கும் ஐக்கிய மக்கள் சக்தி முதலில் கடும் எதிர்ப்பையே காட்டியது. ஐக்கிய மக்கள் சக்தியின் ரோஹிணி கவிரத்ன லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவுக்கு கூட சென்று முறையிட்டிருந்தார். ஆனால் இது எதையும் அரசு ஒரு பொருட்டாகவே கருதவில்லை. வேலையை செய்து முடித்தது அரசாங்கம். இதுவே ஐக்கிய மக்கள் சக்தியின் ஆட்சியாக இருந்தால் மனோ போன்றோர் அமைச்சராக இருந்திருப்பார்கள். ஆனால் இப்படி ஒரு சம்பள கோரிக்கையை அவர்கள் முன்வைத்திருந்தால் கேபினெட்டுக்கு வருவது இப்படி போனாலுமே கட்சியினுடைய செயற்குழு கூட்டத்திலேயே அது நிராகரிக்கப்பட்டிருக்க கூடும். மனோ கணேசன் குறித்து குறிப்பிடும் போது இன்னும் ஒரு விடயத்தையும் நாம் ஞாபகப்படுத்தி ஆக வேண்டும். அண்மையில் எரிபொருள் நெருக்கடிக்கு ட்ரம்போ மத்திய கிழக்கு யுத்தமோ காரணம் அல்ல, அரசின் முறையற்ற நிர்வாகம்தான் காரணம் என்று அவர் சொன்ன ஒரு விடயத்தை விமர்சித்து நாம் ஒரு பதிவு ஒன்றை இட்டிருந்தோம். அந்த பதிவுக்கு பாராளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசனும் அவருடைய பேஸ்புக் பக்கத்திலே பதிலளித்திருந்தார். அந்த பதிவில் அவர் குறிப்பிட்டிருந்தார், எரிசக்தி விலை உயர்வுக்கு போர் பதட்டம் தான் காரணம் என்று தனக்கும் எந்த குழந்தைக்குமே தெரியும், ஆனால் அது அனுர என்ற குழந்தைக்கு இன்றுதான் தெரியும் என்று சொல்லி அவர் குறிப்பிட்டிருந்தார். ஜனாதிபதி அனுர்குமார திசாநாயக்கவை அவர் நேரடியாக அவருடைய கூட்டணியினுடைய உறுப்பினர்களோடு சந்தித்திருந்தார். அந்த சந்திப்பின் போது மனோ கணேசன் இந்த கேள்வியை அனுர என்ற குழந்தையிடம் கேட்டாரா என்று தெரியவில்லை. கேட்டிருந்தால் அதற்கும் பதில் சொல்லுங்கள். மனோ போன்றோர் பிரதிநிதித்துவப்படுத்தும் மக்களினுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு தேவைகளை நிறைவேற்றி வைக்கக்கூடிய தலைமை அனுரவிடம் இருக்கிறதா அல்லது ஏஐ பொம்மை மாதிரி நடந்து கொள்ளும் சஜித் பிரேமதாசவிடம் இருக்கிறதா என்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நான் தான் எல்லாமே, நான் சொல்வதுதான் சரி என்ற நிலைப்பாட்டில் இருக்கும் ஒரு கூட்டணி கட்சியின் தலைவருடன் எவ்வளவு காலத்துக்கு அரசியல் பயணம் செய்ய முடியும் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். சஜித் பிரேமதாச ஐரோப்பா தேசங்களில் வழங்கப்படும் போக்குவரத்து பாஸ் மாதிரி தான் இப்போது நடந்து கொள்கிறார். குறிப்பிட்ட அளவு யூரோக்களை கட்டி ஒரு போக்குவரத்து பாஸ் வாங்கினால் அதில் டிராமிலும் பயணிக்கலாம், மெட்ரோவிலும் பயணிக்கலாம், பஸ்ஸிலும் பயணிக்கலாம். உதாரணமாக பாரிஸ் நகரை எடுத்தால் நகரத்துக்குள் இயங்கும் அனைத்து விதமான போக்குவரத்து சாதனங்களிலும் பயணிப்பதற்கு அதை பயன்படுத்தலாம். அதே மாதிரிதான் சஜித்தும். அவரை கம்மன் பிளவின் கூட்டத்திலும் காணலாம், முருத்தட்டுவே ஆனந்த தேரரின் சொற்பொழிவிலும் காணலாம், ரணிலுடன் ரகசிய சந்திப்பிலும் காணலாம், திலீப் ஜெயவீரவுடனும் காணலாம். கடைசியாக உதய கம்மன் பிளவின் புத்தகத்தில் இருந்த விடயங்களை யாரோ திரிவுபடுத்தி அதே போல ஒரு புத்தகத்தை தயார் செய்து PDF ஆக தயாரித்து வாட்ஸ்அப் வழியே உலாவ விட்டிருப்பதாகவும் இது CID பார்த்த வேலையாக இருக்கக்கூடும் என்றும் புலம்பி இருக்கிறார் கம்மன் பிள. நரி ஊருக்கு வருவதே தப்பு, ஊளையிட்டு கொண்டு வந்து விட்டதாம் என்பது போல ஒன்றுதான் இது. கம்மன் பிளவின் புத்தகம் வெளியிடப்பட்ட தினம் ரத்துயிர தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட கம்மன் பிளவிடம் அந்த புத்தகத்தில் சொல்லப்பட்டிருந்த சில விடயங்களில் இருந்து கேள்வி கேட்க முனைகிறார் நிகழ்ச்சி தொகுப்பாளர். ஆனால் கம்மன் பிளவோ கிணறி போய் அப்படி புத்தகத்தில் இருக்கிறதா என்றெல்லாம் கூட கேட்டு நிற்கிறார். இப்படி அபத்தங்களுக்கு எந்தவித குறையுமே இல்லை. பேசாமல் புத்தகத்தை ஏப்ரல் 1 சர்வதேச ட்ரம்ப் தினத்தில் ரிலீஸ் செய்திருக்கலாம். எதிர்கட்சி தலைவர் நிகழ்ச்சிக்கு போனாரா அல்லது ஏஐயா என்றெல்லாம் விவாதத்தை ஏற்படுத்திய இந்த நிகழ்வை நடத்த ஏப்ரல் 1 விட பொருத்தமான திகதி கேலண்டரில் எங்கும் காணோம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி.